बच्चों से प्यार है ना, तो बाप दादा समझते हैं। कोई भी बच्चा पीछे नहीं रह जाए। हर एक बच्चा आगे से आगे जाए। चलते चलते देहाभिमान आ जाता, स्वाभिमान और देहाभिमान। देहाभिमान का कारण है स्वाभिमान में कमी हो जाती है। तो देहाभिमान को मिटाने का बहुत सहज साधन है। देहाभिमान आने का एक ही अक्षर है, एक ही शब्द है। वो जानते भी हो। देहाभिमान का एक शब्द कौन सा है? हाँ, कौन सा है? अच्छा, तो कितना बारी मैं कहते हो? सारे दिन में कितने बारी मैं बोलते हो? कभी नोट किया है? பாபா கேட்கிறார், எத்தனை தடவை நான் என்ற வார்த்தையை ஒரு நாள் முழுதும் பாவிப்பீங்க? अच्छा, एक दिन नोट அதை करना। கவனிச்சீங்களா? நான் என்ற வார்த்தையை எத்தனை தடவை பயன்படுத்துவீங்க? நான் என்ற வார்த்தை मैं शब्द तो திரும்பவும் திரும்பவும் பயன்படுத்தப்படுது. ஆனால் நான் யார்? मैं कौन? पहला முதல் पाठ பாடம் நான் யார் என்பதுதான் முதல் பாடம். जब देहाभिमान நான் में என்று मैं சொன்னால் कहती हूँ, தேக உணர்வின் அடிப்படையில நான் என்ற வார்த்தையை சொன்னால் நான் உண்மையாகவே யார்? वास्तव में मैं हूँ कौन? நான் ஒரு ஆத்மாவா यादें அல்லது இந்த உடலா? आत्मा ने देह ஆத்மா धारण की। ஆத்மா இந்த உடலை தத்தெடுத்திருக்கா அல்லது இந்த உடல் ஆத்மாவை தத்தெடுத்திருக்கா? क्या हुआ? என்ன நினைக்கிறீங்க? பாபா ने கேக்குறார். देह धारण की। ஆத்மா இந்த உடலை தத்தெடுத்திருக்கு. சரியா? இது சரியா? பாபா ठीक है, கேக்குறார். पीछे वाले अच्छा दिला रहे। வெளியூர் குழந்தைகள், இது சரியா? நீங்க आत्मा இதற்கு ने கை देह தூக்குறீங்க. धारण की। ஆத்மா இந்த உடலை தத்தெடுத்தா நான் யார்? நான் யார்? मैं कौन? நான் ஒரு ஆத்மா. आत्मा ना। நான் ஒரு ஆத்மா இல்லையா? तो जब भी சுலபமான सहज முறை, साधन है, जब भी मैं शब्द बोलो ना, எப்போ எல்லாம் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ याद करो நினைவு கொள்ளுங்க, मैं நீங்க எப்படிப்பட்ட कौन ஆத்மா? सी आत्मा हूँ। நீங்க எப்படிப்பட்ட ஆத்மா? ஆத்மா निराकार அசரீரியானது, இந்த உடல் சரீரம் साकार கொண்டது. பஞ்சபூதம் தான் இந்த உடல். आत्मा ने அசரீரி ஆத்மா இந்த பஞ்சபூத உடலை தத்தெடுத்திருக்கு. तो जितना वारी
அதனால मैं में शब्द बोलते हो எத்தனை தடவை நீங்க நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ समय ये याद करो நினைவு கொள்ளுங்க, कि நான் இந்த அசரீரி ஆத்மா சரீர உடலுக்குள்ள आत्मा வந்திருக்கேன், சரீர உடலை தத்தெடுத்திருக்கேன். साकार में प्रवेश किया இந்த சரீர உடல்ல நான் जब ஐக்கியமாயிருக்கேன். निराकार स्थिति याद होगी அசரீரி तो ஸ்திதிய நீங்க निरंकारी நினைவு स्वतः கொள்றீங்களா? நீங்க அசரீரிய அகங்காரமற்றவராகணும். खत्म हो जाएगा நீங்க அகங்காரமற்றவரானீங்கன்னா தேக உணர்வு இயல்பாகவே விலகி போயிரும். कौन உங்களுடைய முதல் பாடம் நான் யார், स्मृति में रख करके நான் ஒரு ஆத்மா என்ற விழிப்புணர்வு தெளிவாக இருக்க வேண்டும். कौन सी आत्मा ஆத்மா என்று நீங்க நினைவு கொண்டீங்கன்னா உங்களுடைய அசரீரி ஸ்திதி நிலை உறுதியாகும். जहाँ निराकारी स्थिति होगी वहाँ निरंकारी निर्विकारी हो जाए உங்களுடைய அசரீரி ஸ்திதியில உறுதி நிலை இருந்ததுன்னா நீங்க அகங்காரமற்றவரா விகாரங்கள் அற்றவரா ஆகுவீங்க. करना நாளையில இருந்து मैं शब्द நீங்க कहते हो तो क्या याद आता है நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது என்ன நினைவுல இருப்பீங்க? करो उतना वारी நான் என்ற வார்த்தையை எத்தனை தடவை பயன்படுத்துறீங்களோ அத்தனை தடவை அசரீரியான நிலை அகங்காரமற்றவரா விகாரங்கள் அற்றவரா ஆகுவீங்க. அச்சா, புரியுறதா? நான் ஒரு ஆத்மான்ற வார்த்தையை எத்தனை தடவை பயன்படுத்துறீங்களோ எளிய முறையில அசரீரி அற்றவரா அகங்காரம் அற்றவரா விகாரங்கள் அற்றவர்களா ஆகுவீங்க. புரியுறதா என்று பாபா கேட்கின்றார். दिल के तुम ही सहारे हो, मिला सारे रिश्तों का प्यार तुमसे। शांति சாந்தி. आपका स्वागत है। आज है அவ்வியக்தி दिन 5 பரிவாருக்கு पुराने வரவேற்கின்றோம். संस्कार நாள் परिवर्तन 5 करें, संस्कार मिलन की रास करो। आज का विषय है एक दो को सम्मान देते चलो। சமஸ்காரங்களை ஒருநிலைப்படுத்துவோம். अव्यक्त इशारे ஒருத்தருக்கு संस्कार मिलन ஒருத்தர் की रास करने के लिए कुछ मिटाना पड़ेगा, சமஸ்காரங்களை कुछ ஒருநிலைப்படுத்தும் गंवाना நாட்டியம் ஆடுறதோட पड़ेगा। यह சேர்ந்து मेरे संस्कार है, நாம यह शब्द भी मिट जाए। என்னுடைய इतने तक சமஸ்காரம் என்ற मिटना பெயர் है வரக்கூடாது. जो पुरानी नेचर बदल कर எல்லாத்தையுமே சரணடைஞ்சிடணும். ईश्वरीय नेचर बन जाए। जितना முற்பொறுப்புடைய एक दूसरे சமஸ்காரங்கள் से மாற்றம் मिल அடையும் बनते जा அளவிற்கு रहे हो, उतना एक दो को நாம் மாற்றம் सम्मान அடைய देते செய்யணும். चलो। ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை सम्मान கொடுக்கணும். देने से எவ்வளவுக்கு संस्कार मिलन ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை सहज हो கொடுக்கிறோமோ जाएगा। அவ்வளவுக்கு சமஸ்காரத்தை आइए நம்ம धीरे धीरे से ஒருநிலைப்படுத்த सुनेंगे। முடியும். ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரத்தையும் நாம ஒருநிலைப்படுத்த முடியும். Tangan wanita labaw ni Jepot, pilihan niyang paglusutan. ओम शांति। ஓம் சாந்தி. कैसे हैं आप लोग सभी? ठीक है सारा परिवार? எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? आपने நல்லா मैंने இருக்கிறீங்களா? प्रोग्राम देखा சிறப்பா होगा कल। இருக்கிறீங்களா?
राष्ट्रपति जी நேத்து का ஆஹ், इनॉग्रेशन நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. मैंने देखा यूट्यूब में आया இந்தியாவுடைய हुआ पूरा उसका भाषण भी है ஜனாதிபதி ஆஹ், बहुत ही अच्छी तरह से उन्होंने प्रकृति आत्मा शुद्ध हो फिर प्रकृति भी शुद्ध हो तो मन भी स्वच्छ है तो तन भी स्वस्थ रहेगा। भोजन का भी उन्होंने பஞ்சபூதம் बहुत अच्छी तरह பிரபஞ்சம் बताया कि எவ்வளவுக்கு अन्न का मन நம்ம परस தூய்மையா வச்சிருக்கிறோனோ அந்த आपका அளவுக்கு आहार अगर ஆத்மாவை शुद्ध होगा தூய்மையா तो வச்சிருக்கணும். आपका व्यवहार भी உணவு शुद्ध होगा। மனம் எண்ணத்தை பாதிக்கும். नहीं बाबा हमको அந்த कहते हैं அளவுக்கு பரிசுத்தமான कि நிலையில भोजन இருக்கணும் जागृत உங்களுடைய पकाओ और பழக்க जागृत खाओ। வழக்கம் செயல்பாடுகள். तो उसने बहुत अच्छी तरह से जो பாபாவுடைய आजकल நினைவுல क्लाइमेट சமைங்க, चेंज பாபாவுடைய நினைவுல இருங்க, तो उस पर பாபாவையே சிந்திங்க यौगिक खेती करो அப்படின்னு कि जो இந்தியாவுடைய वाइब्रेशन आएंगे ஜனாதிபதி खेती बाड़ी பிரம்மகுமாரியர்களுக்கு விளக்குனாங்க. केवल उपज अच्छी नहीं होगी परंतु क्वालिटी उसमें जो वाइब्रेशंस होंगे वो भी बहुत செடி கொடிகள் स्वास्थ्य வளர்றத के लिए பத்தி अच्छे होंगे। பிரச்சனை இல்ல. तो ஆனால் उसने செடி शुद्ध கொடிகள் और स्वस्थ த- दोनों का आपस में சுகாதாரமா कनेक्शन दिखाया। நல்ல तो बहुत அதிர்வுல ही अच्छा வளரணும். काफी जनता थी। 2000 VIP, உணவு 8000 अपने भाई बहन अपने கிளைமேட் यहाँ डेलीगेट सब मिला। நம்ம எண்ணங்கள் இதுல தொடர்பு இருக்கு. हम लोग एक दिन 800 पहले பேர் இருந்தாங்க. சகோதரர்கள் 25 के करीब 800 भाई பேர் बहन இருந்தாங்க. उनसे अलग ऐसे ही हेलो करने के लिए उसका स्वागत करने के लिए मिले। மற்ற 25 क्या ஆத்மாக்கள் व्यवस्था थी அவங்கள और कल तो इतना வரவழைச்சாங்க. सुंदर हॉल அஹ், सजाया था, முதல் சந்திப்பு बहुत ही இருந்தது. अच्छा था। जो स्टेज पर सारी सजावट थी அழகா वो அலங்கரிக்கப்பட்டது. फ्रेश நேத்து फ्लावर्स की थी இடம் ताकि बाहर इधर उधर அழகான பூ மலர்களால் लोग भी चलते அலங்கரிக்கப்பட்டது. बहुत सुंदर लग रहा था। लाइट्स लगाओ ये எதுவுமே பொய்மையான பூ आर्टिफिशियल இல்ல. चीजें लगाने से तो फूलों की எல்லாமே सजावट अच्छी है। आजकल ऐसी இயற்கையான कंपनीज खुली வளர்க்கப்பட்ட हैं பூக்கள் जो आके सजावट करती இந்த हैं। காலத்துல पीसफुल एज में भी आपने देखा बहुत अच्छी सजावट இந்த थी। காலத்துல तो वो भी किसी कंपनी से அழகான பூ वो आते மலர்களை हैं करके जाते हैं அலங்கரிக்கிறதுக்கு फिर अपने आप ले जाते हैं फूल भी सब। வியாபாரமா செய்வாங்க. तो अच्छा பிறகு प्रोग्राम रहा बहुत ही। பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டது. பிறகு और அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா और நேத்து அப்படி बहुत இல்ல. ही எல்லாமே उनसे सीखने को இயற்கை मिलता है कि மலர்களால किसी तरह से செய்யப்பட்டது. आप कुछ नहीं कर सकते। कल हमने देखा कि स्टेज पर जिनका नाम था उनको ही जाने दिया। யாருடைய பெயர்கள் ஸ்டேஜ்ல आईडी இருந்ததோ देखते हैं आपका बैज देखते हैं तो ஐடி चाहे कोई பேட்ஜ் कितना भी बड़ा हो எல்லாத்தையும் சோதிச்சாங்க. रतन मणि दादी வந்தவங்களுடைய பேட்ஜ் ஐடி तो எல்லாம் उनको சோதிச்சாங்க. जोत முன்னி जलाने के लिए பहன், तरफ ரத்தன் आना था மோகினி தாதி तो उससे पहले नहीं आने दिया। கேண்டல கொளுத்தி कितनी कोशिश की भाई ये तो हेड है कहते हैं कुछ भी है ஸ்டேஜ் மேல आपको पहले வந்து जाने देनी चाहिए थी। கேண்டலை ஏத்தி விட்டாங்க. तुरंत उनको उसी समय அனுமதி கிடைச்சது. लेके गए और वापस फिर उनको ले आए। तो आलोचना करने वाले तो करते हैं परंतु उनकी ड्यूटी है। ரத்தன் आपको மோகினி याद होगा தாதி, முன்னி कि பெஹன் राजीव गांधी எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. किस तरह से एक बात அவர்களுடைய आपको छोटी கடமைகளை सी அவங்க की செய்யறாங்க. बहुत बार जाने की कोशिश की ராஜீவ் காந்தி तो கூட सिक्योरिटी वालों ने रोक दिया நிறைய தடவை पर वो खड़ी रही एक साइड पर। சின்ன மாதாஜி जैसे ही चांस मिला ராஜீவ் फटाफट காந்திட்ட चली गई स्टेज पर போகணும் அப்படின்னு फिर जाके ஆசைப்பட்டாங்க. उसके पैर छुए तो उसकी बेल्ट बंधी हुई थी बॉम्ब था उसके पास। तो कितनों को नौकरी से निकाला होगा कितने लोगों को। तो ராஜீவ் उन्होंने तो सारा दिन காந்தியோடைய वहां पर कैसे பாதத்தை தொட்டாங்க. हाँ वो कहे मुझे माला पहनानी ही है और वो பாதத்தை कैसे தொட்ட पहुंच गई கையோடையே वहां पर। அந்த பாம் तो வெடிச்சிருச்சு ऐसे இல்லையா, ऐसे அந்த बहुत சின்ன பொண்ணு. केसेस அந்த हुए हैं வகையில पास्ट में। इंदिरा गांधी का भी ऐसे हुआ था। பிரசிடென்ட் उसमें வந்த சமயம் எல்லோரும் கவனமா இருந்தாங்க. कि
जिम्मेवारी से யாருமே बच करते हैं। அவங்க கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கிட்டாங்க. काफी लोगों ने कल उनसे बहस की சரியான நபர் तो कुछ மேடைக்கு फायदा போகிற नहीं। மாதிரி பாதுகாப்புக்காக तो बाबा ये பாத்துக்கிட்டாங்க. कहते हैं मैं तो எந்த चाहे ஆபத்தும் सिक्योरिटी எந்த वाले சூழலும் एयरपोर्ट पे भी அவங்கள होते हैं, பாதிக்காம कुछ பாத்துக்கிட்டாங்க. भी करते हैं, मैं कभी उनके प्रति मैं कहती हूँ वो अपनी ड्यूटी बजा रहे हैं और अच्छी बजाएं, क्योंकि क्या पता किसी செக்யூரிட்டி के लिए भी कुछ हो सकता है। ஏர்போர்ட்ல அவங்கவுங்க हम அவங்கவுங்களுடைய लोगों की கடமையை रक्षा के लिए செய்யறாங்க. कर रहे हैं ना, जो कुछ हो रहा है वो अपनी எவ்வளவுக்கு हमारी रक्षा के लिए करते हैं। அது எல்லாமே நம்மளுடைய तो इसलिए பாதுகாப்புக்கு बहुत தானே अच्छी செய்யறாங்க. पॉइंट है, कह रहे हैं एक दो को सम्मान देते இது चलो। நல்ல கருத்து இல்லையா? कोई सम्मान आपस में नहीं होता, हर एक के प्रति। आप ஒருத்தருக்கு भी ஒருத்தர் ड्यूटी நம்ம कर रहे हैं, वो மரியாதை भी ड्यूटी कर கொடுத்துக்கணும். रहा है, वो अपनी बजाएंगे, हम நீங்களும் अपनी கடமையை बजाएंगे। செய்யறீங்க, நானும் கடமையை तो செய்யறேன். अपना எல்லோரும் सम्मान बनाए रखो நம்மளுடைய और दूसरों தொழில का सम्मान करो। சரிவர செய்றோம். பொறுப்பை आपके சரிவர सम्मान में செய்றோம். रहने से ही आपकी पोजीशन पता चलती है சுயமரியாதையோடு இருக்கணும். அப்போதான் நாம மற்றவர்களுக்கு कि மரியாதை यहाँ तो கொடுக்க हमारे முடியும். पास नहीं है, नहीं तो कोई भी होता है, हाँ, सिक्योरिटी वाले कोई भी होंगे, நமக்கு இங்க இல்ல, सैल्यूट करते हैं ना, कोई भी होता है तो நம்ம रिस्पेक्ट भी எங்கெல்லாம் देते हैं। போறோமோ तो बाबा कहते हैं பாதுகாவலர்கள் संस्कार நமக்கு मिलन மரியாதை के கொடுக்கின்றார்கள். वास करने के लिए कुछ मिटाना पड़ेगा और कुछ समाना पड़ेगा। यह मेरे संस्कार हैं, यह சமஸ்காரங்களை शब्द भी ஒருநிலைப்படுத்தும் मिट जाए। நாட்டியத்தை நீங்க ஆடுற अभी तो मेरे சமயம் नहीं ना बाबा के, நீங்க ईश्वरी संस्कार। என்னுடைய சமஸ்காரம் என்ற मेरे को வார்த்தை तो इतना வரக்கூடாது. अच्छा लगता है, हाँ, कल भी இது मैंने कहा ईश्वरी பாபாவுடையது. परिवार है இது तो ईश्वरी ஈஸ்வரிய संस्कार भी चाहिए। வித்யாலயத்தின் इतने முறைப்படி तक உள்ள निकला है சமஸ்காரங்கள், जो पुरानी नेचर ஆன்மீக சமஸ்காரம் बदलकर ईश्वरी नेचर बन जाए। जितना एक दो के समीप உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய आते जा रहे हैं, கடந்த கால उतना एक சுபாவங்கள் दूसरे को மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்க सम्मान देते चलो। உங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுங்க. कोई कुछ भी व्यवहार कर रहा है மற்றவர்களுக்கு நீங்க तो மரியாதை हमारे கொடுக்கும் प्रति गर्व கொடுக்கும்போது नहीं है, पर वो उसका स्वभाव बन गया அடுத்தவர் எப்படி இருந்தாலும் तो हम क्यों दुख लें उससे। हम अपने सम्मान में रहें அடுத்தவருடைய சமஸ்காரம் और எப்படி இருந்தாலும் நாம परिवर्तन பாதிப்படைய अपने கூடாது. हर दिन तो समान नहीं होता है ना, மரியாதை கொடுத்து நம்ம करते சுயத்தை भी நம்ம மாத்திக்கொள்ள तो வேண்டும். हमेशा एक दो के समीप आते जा மரியாதை रहे हैं, கொடுக்கறதன் उतना மூலியமா एक दो दो நாம को சமஸ்காரத்தை सम्मान भी देते ஒருநிலைப்படுத்துவதன் மூலியமா நாம எளிய सम्मान யோகியாகவும் देने से संस्कार இயல்பானவர்களாகவும் मिलन सहज हो जाएगा। तो इसलिए ये मास बहुत महत्वपूर्ण है। अक्टूबर இது ரொம்ப मास है, முக்கியம். डबल फॉरेनर्स के लिए बाबा அக்டோபர் का மாதத்துல मेरा இது भी ரொம்ப स्पेशल है। முக்கியமான ஒரு விஷயம். வெளியூர் तो बाबा के குழந்தைகள் होमवर्क को करें, பாபாவுடைய மில்லனுக்கு बाबा வருவாங்க. के सामने जब आए பாபாவுடைய तो வீட்டு बाबा பாடத்தை देखे நம்ம ये बच्चा செய்யணும். तो मेरे बहुत समीप है, अभी आना तो ईश्वर के समीप है ना। பாபாவுக்கு தெரியும் आपको நீங்க मालूम है நிறைய ब्रह्मा बाबा வீட்டு பாடம் செய்திருக்கீங்க. इतना सम्मान देते थे, பிரம்ம பாபா मुरली से बाबा उठ के जाते थे, फिर माताओं को பிரம்ம பாபா नमन குழந்தைகளுக்கு करते थे, நிறைய மரியாதை सभी को கொடுப்பார். फिर नमस्ते कहते थे। நானும் அனுபவிச்சிருக்கேன். बाबा மாதாஜிகளை तो பார்த்தா माली था, நமஸ்தே சொல்லுவார். उसके साथ जाते थे देखने, பாபா ஒரு फूल पौधे, தோட்டக்காரராகவும் இருந்திருக்கார். कोई भी कैसा भी था, கடற்கரைக்கு बाबा போவாங்க, मुस्कुरा के उसको மலர்களை सम्मान देते। ரசிப்பாங்க. कल भी बाबा ने மற்றவர்கள் எது बड़े எப்படி छोटे की बात இருந்தாலும் नहीं, பாபா छोटों को புன்னகைப்பார், जितना सम्मान देंगे, புன்னகை செய்வார். யார் खासकर எப்படி जो இருந்தாலும் साधारण लोग हैं புன்னகை उनको बहुत செய்வார். सम्मान दो, तो वो மூத்தவர்கள் आपको भी सम्मान இளையவர்கள்னு देंगे। வேறுபடுத்தி नहीं பார்க்க तो उनको மாட்டார். क्या देर लगती है, मुंह खोल के மரியாதையோட हाथ பழகுவார். पैर भी चलाने में देर नहीं लगेगी। ऐसा हमने अनुभव किया है कि जैसे आप बोलेंगे आपके साथ वो वैसे ही बोलेंगे। आप रिस्पेक्ट से बोलेंगे तो आपको रिस्पेक्ट मिलेगी। நாம மற்றவர்களுக்கு इसलिए எந்த மாதிரி एक மரியாதை अच्छा है கொடுக்கிறோமோ अपना அடுத்தவரும் அதே सम्मान மாதிரி देखने நமக்கு के लिए कि मैं மரியாதையை दूसरों को திரும்பி सम्मान கொடுப்பாங்க. कितना देती हूँ।
சுயமரியாதையோட நாம हर एक का இருக்கணும். रजिस्टर बन जाता है நாம एक மற்றவர்களுக்கு record எவ்வளவு बन மரியாதை जाता है கொடுக்கிறோமோ किसके व्यवहार में स्नेहता ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய किसके व्यवहार ரெக்கார்ட் में இருக்கும். सम्मान பதிவு देने का செய்யப்படும். अच्छा அவர்கள் तरीका எப்படி होता है। பழகுறாங்கன்றது. तो हमारे बाबा को फॉलो करें, हम बाबा का शो करें, हम अपने वंश का நாம मैं எல்லோரும் ब्रह्मा பாபாவை कुमार பின்பற்ற कुमारी விரும்புறோம். ईश्वरी संतान பாபாவுக்கு நிரூபிக்க तो ஆசைப்படுறோம். ईश्वर के संस्कार हमसे பிரம்மகுமார், लोगों को ஈஸ்வரிய साक्षात्कार हो। மாணவர்கள், ये तो ஆன்மீக देखता है, மாணவர்கள், ये तो बहुत उदार चित्त है, ईश्वर के गुणों का उन्हें ஆன்மீக अनुभव நிலை தன்மைய, ये सच्ची மாணவர் सेवा நிலை है। தன்மைய நாம எடுத்து காட்டணும். ओम शांति। தெய்வீக நிலையில இருக்கணும். ஆ- अव्यक्त கடவுளின் मुरली रिविजन குணங்கள், 1968 से தன்மைகளை நாம எடுத்து ज्ञान காட்டணும். के रतन और स्नेह के ஞான मोती ரத்னங்கள், அன்பு முத்துக்கள். அவ்யக்தி முரளி 1969 நாம இப்போ புரட்டி பார்ப்போம். ஓம் சாந்தி. अव्यक्त वाणी 24/6/1974 அவ்யக்தி முரளி. राजयोगी ही विश्व राज्य के अधिकारी जैसे डॉक्टर वकील और ராஜயோகி इंजीनियर ஒருவர்தான் मिलिट्री உலக में या ராஜ்யத்துக்கு सिख में भी அதிபதியாகுவார். वहाँ कर्नल भी होगा लेकिन उसकी लिस्ट तो अलग अलग होंगी। டாக்டர்மார்கள், जैसे லாயர்மார்கள் बनारस में भी यूनिवर्सिटी द्वारा टाइटल मिलता எல்லோருக்கும் है, பதவி இருக்கும். कोई அவர்களுடைய को லிஸ்ட் 1 2 வேறையா குறிக்கப்படும். या 6 और कोई को 8 10। ஒரு சிலருக்கு वैसे 6 ही यहाँ भी टाइटल தலைப்புகள் देते கூட हैं। இருக்கும். ஒரு சிலருக்கு 10 सिर्फ தலைப்புகள் கூட इसमें இருக்கும். खुश नहीं होना அதே है போலதான் இங்கேயும். कि मैं योगी हूँ। சாதாரணமா சந்தோஷமா जो महिमा இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. योगी की நீங்க ஒரு गाई யோகி जाती है, ஆத்மாக்களா இருந்தா கூட अगर इन सबको நடைமுறை अपने जीवन வாழ்க்கையில में நீங்க धारण किया है யோகிக்க நிலைய तो वह பயிற்சி செய்யணும். जितना ही यहाँ அதற்கு गायन தகுந்தாற் योग्य போலதான் நீங்க होगा வழிபட तो தகுதியுள்ள वह उतना ही தெய்வங்களாகுவீங்க. वहाँ லௌகீக உலகத்துல पूजनीय होगा। குழந்தைகள் பெற்றோர்களை जैसे வழிபட लौकिक रीति மாட்டார்கள். में भी ஆனால் बच्चा बाप தந்தைய की पूजा வழிபட नहीं करता, தகுதி உள்ளவரா மரியாதை लेकिन செலுத்துவார்கள். बाप को पूजनीय तो कहता है। அதே போல इस प्रकार जो सत्युग சங்க में प्रजा காலத்தின் होंगी பிரஜைகள் वह पूजा तो नहीं ஆட்சி करेंगे, செய்யும் உங்களை வழிபட மாட்டார்கள். लेकिन पूजनीय तो ஆனால் कहेंगे, வழிபட தகுதி உள்ளவர்களா अर्थात உங்களுக்கு रिगार्ड மரியாதை तो கொடுப்பார்கள். देंगे। अब लिस्ट இப்போ निकालो कि आपने अपने में कितने टाइटल धारण எத்தனை किए हैं தலைப்புகளை நீங்க और फिर கடைபிடிச்சிட்டீங்கன்னு चेक உங்களையே करो சோதிச்சு பாருங்க. कि आप में நீங்க எந்த किसमें कमी है। தலைப்புல தவற टाइटल விட்டுட்டீங்கன்னு भी சோதிச்சு तब பாருங்க. मिलता है जबकि उसमें அந்த ஒரு पास होते பாடத்துல हैं। நீங்க சாதனை तो புரிஞ்சிட்டீங்களான்னு जब சோதிச்சு आपको பாருங்க. भी अपनी सहज योगी की स्थिति சகஜ दिखाई யோகிய दे அனுபவம் செய்யுங்க. और सभी यह महसूस करें நீங்க कि உண்மையாவே आपका सहज எளிய योग है, யோகியாகவும் கருதுங்க. तब ही पास कहेंगे। அதே போல ऐसे ही ज्ञान योग में भी जो ज्ञान की महिमा है या ஞான उसकी யோக उपमाएं हैं, பாடமுறையில நீங்க क्या சாதனை वह सभी புரிஞ்சிட்டீங்கனாலும் मैंने சோதிச்சு अपने பாருங்க. में धारण की है। இத எல்லாத்தையும் நான் கடைபிடிச்சேன்னா சோதிச்சு பாருங்க. तो फिर உங்களுடைய आप நம்பர் स्वयं உங்களுக்கு ही தெரியும். अपने नंबर को இந்த जान கல்வி सकते சக்தி हो। வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. जैसे कोई कहे कि இந்த पढ़ाई ஞானத்தின் पावरफुल புகழ் है உங்க புகழ் तो यह கிடையாது. ज्ञान की महिमा हुई ना, ஒவ்வொரு न कि யோக आपकी। பாடமுறையில तो अब ஒவ்வொரு देखो कि பாடத்தையும் ज्ञान சோதிச்சு के பாருங்க. जितने भी नाम हैं क्या वह सब मैंने धारण किए ஞானி हैं। யோக நிலை தலைப்பு உங்களுக்கு अगर सब கிடைச்சதுன்னா टाइटल நீங்க ज्ञान உலக और योग को அதிகாரிகளாகுவீங்க. धारण नहीं किए हैं तो உலகத்தை विश्व ஆட்சி செய்யும் महाराजा व विश्व அதிகாரிகளாகுவீங்க. महारानी बन नहीं सकेंगे। अच्छा, आगे की मुरली कल ராஜாக்கள் सुनेंगे। ராணிகளா ஆக்குவீங்க. ओम शांति। யோகம் ஞான ஞானி யோகா யோகி யோ ஞானி யோகி நிலை அடைஞ்சீங்கன்னா உலகத்துல நீங்க புகழ் உரியவர்களா ஆகுவீங்க.
ஓம் சாந்தி. அவ்யக்தி பயணம். நிர்வேத் பாய் மம்மாவோட இருக்கும் காட்சி. யக்யாவுடைய